முருகா அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே உங்க கஷ்டம் உங்க கர்மா எல்லாம் நீங்கிரும். பழத்துக்காக சண்டை போடுறாரு, என்னுடைய தன்மானம் பாதிக்கப்படுதுங்கிறாரு. முருகன் வந்து கணபதியிடம் கோவித்து கொண்டு, அம்மா அப்பாவிடம் கோவித்து கொண்டு, அந்த ஏன் நமக்கு இது கிடைக்கல, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல, என் பக்தர்களுக்காக போய் நான் வாங்கி அங்க கொடுக்கணும்னு இல்லை, நானே ஒரு ஞானத்தின் பழமாக நின்று கொண்டிருக்கிறேன் என்றதால் ஞான தண்டாயுதபாணி தண்டத்தோடு நிற்கிறார். ஞான தண்டாயுதபாணியாக நிற்கிறார். அப்ப ஞான தண்டாயுதபாணி. குமரேசன், குமரகுரு, ஒரு குழந்தை உருவம், வேலோட ஏன் நிற்கணும்? குழந்தைக்கு ஆயுதம் தேவையில்லையே, விளையாடுற பொம்மை தானே வேணும். அங்கேயும் குழந்தை முருகன் வேலோடு ஏன் நிற்கிறான்? அங்கே அவன் குமர குருவாக இருக்கிறான். குருவிற்கெல்லாம் குருவாக இருக்கிறான். அகத்தியருக்கே குருவாக இருக்கிறான் என் அப்பன் முருகன். அப்பன் முருகன் முருகரைத்தான் சொல்லுவோம். அப்பன் சிவன், அப்பன் பெருமாள், இதை பாகுபடுத்தி பேசல, இந்த உரிமை. அப்பன் முருகன் அப்படின்னு அப்பன் முருகனைத்தான் சொல்லுவோம். நமக்கெல்லாம் எப்படி நம்ம அப்பா கூட இருந்து நம்மளுக்கு என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் பெரிய ஆளா வரணும், என் மகன் இந்த குடும்பத்துல இந்த சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாரோ, அந்த அப்பாவை விட இந்த அப்பன் முருகன் உங்களை மிகுதியாத்தான் நினைப்பான், மிகுதியாத்தான் வாழ வைப்பான். உன் கூட முருகர் இருக்கிறான்னு நம்பு, நினைச்சுக்கோ, உன் கூட டிராவல் பண்ணுவான். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை.